திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி, பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி, பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு பலியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு பலியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உமது புகழால் என் வாய் நிரம்புவதாக. அதனால் நான் உமக்கு புகழ்பாட இயலும். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் உதடுகள் மகிழ்வுறும். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம்மடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவநம்பிக்கை எனும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை எனும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அந்நாள்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர்.
அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோரிடமிடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைப்பிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகளை அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளைகளைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. ஆண்டவரோடு இணைந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் பல நிலைகளில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம் ஜெபத்தின் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருக்கலாம். இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதன் வழியாக ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கலாம். திருப்பலிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆர்வமாய் ஓடி வந்து தெய்வீக பலியில் பங்கெடுத்து ஆண்டவரோடு இணைந்திருக்கலாம். நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று நற்கருணை இறை அருளை பெற்றுக்கொள்ள நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கலாம். இப்படி ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நமக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு இணைந்திருப்பவர் மிகுந்த கனி தருவார். ஆம் அன்பிற்குரியவர்களே, திராட்சை கொடிகளோடு இணைந்திருக்கிற கிளைகளைப் போல நாமும் நம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போதே நற்பலனை தருகிறவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நற்பலன் என்பது 30, 60, 100 மடங்கானது. இந்த நற்பலனை கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்ற மக்களாய் அவரின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான திராட்சை கொடி நானே என்கிறார் நமது ஆண்டவர். ஒரு அற்புதமான ஓமையை எடுத்து சொல்லி நாம் எப்படி அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று ஆண்டவர் மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள்தான், சந்தேகமில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான், சந்தேகமில்லை. ஆனால் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிணைப்பு இருக்கிறதா? உறவு நிலை இருக்கிறதா? அல்லது நான் ஒரு பெயரளவில் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? அடையாள கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கனி கொடாத கிளைகள் அனைத்தும் தரித்து விடப்படும் என்கிறது இறைவார்த்தை. ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நாம் பலன் கொடுப்போம். நம் வாழ்க்கையே அதற்கு ஒரு சான்றாக அமையும். நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் பிறரோடு பழகுகின்ற பழக்க வழக்கங்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள், இவர்கள் எல்லோரும் நம்மை பற்றி சொல்லுவார்கள், ஆம், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவள் ஒரு கிறிஸ்தவள், இவரிடத்தில் அன்பு உண்டு, இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு, உண்மை உண்டு, நீதி உண்டு, நேர்மை உண்டு என்று சொல்லி பலன் தருகிற நம் வாழ்க்கையை குறித்து அவர்கள் சான்று பகர்வார்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகிறார், என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக அது கனிதர இயலாது. நாம் தனித்து நின்று ஒருபோதும் கனிதர முடியாது. பிறரோடு இணைந்திருக்கும் போதுதான், குறிப்பாக ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் போதுதான் மிகுந்த பலன் தருகிறவர்களாக மாற முடியும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது.
ஆண்டவர் மிக தெளிவாகவே அதை நமக்கு எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு கதையின் வழியாக இணைந்திருப்பதனுடைய முக்கியத்துவத்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு குட்டி குரங்கு பிறந்தவுடனே தன் தாயை இழந்து விடுகிறது. யாரோ ஒருவர் அந்த குட்டி குரங்கு வருத்தத்தில் இருப்பதை, துன்பத்தில் இருப்பதை, நெருக்கடியில் இருப்பதை பார்த்து ஒரு பொம்மை ஒன்றை அதற்கு துணையாக கொடுக்கிறார்கள். இப்பொழுது அந்த குரங்குக்கு அந்த பொம்மைதான் உலகம். அந்த பொம்மையோடு பேசும், அந்த பொம்மையை கட்டிப்பிடித்து உறங்கும், எதை செய்தாலும் அந்த பொம்மை உடனிருப்பதை அது உணர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த சொந்தங்கள் எல்லாம் திரும்பி வந்து இந்த குட்டி குரங்கை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்? தான் இவ்வளவு நாள் வைத்து கொண்டிருந்த, விளையாடி கொண்டிருந்த, அரவணைத்து கொண்டிருந்த, தனக்கு ஆதரவாக இருந்த அந்த பொம்மையை தூக்கி எறிந்துவிட்டு மற்ற குரங்குகளோடு போய் அது சேர்ந்து கொள்ளும். அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். ஒரு பார்வையற்ற மனிதன் எதை அவன் துணையாக வைத்திருப்பான் என்றால், கையில் ஒரு ஸ்டிக் வச்சிருப்பான். அதுதான் அவனுக்கு துணை, அவன் பாதுகாப்பாக செல்வதற்கு வருவதற்கு. ஒருவேளை அந்த பார்வையற்ற மனிதர் பார்வை பெற்று விடுகிறார், அவருக்கு நன்றாக கண் தெரிகிறது என்றால் அவர் என்ன செய்வார்? முதலில் தன் கையில் இருக்கின்ற அந்த ஸ்டிக்கை, அந்த கொம்பை தூக்கி தூர வீசி போட்டு விடுவார். அப்படிதான் பல பேருடைய நட்பு கூட. சில நேரங்களில் இப்படிதான் நம்மோடு பழகியவர்கள், ஒன்றாக இருந்தவர்கள் திடீரென்று நம்மை தூக்கி வீசி எறிந்து விடுவார்கள். நாம் தேவையில்லை என்று ஒதுக்கி விடுவார்கள், புறந்தள்ளி விடுவார்கள். ஒரு பொம்மையாக, ஒரு ஸ்டிக்காக, ஒரு கோலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நாம் ஒரு உணர்வுள்ள மனிதர்கள் இல்லையா? நம்மோடு இணைந்து வாழ்ந்தவர்களை சில நேரங்களில் அப்படி பிரிந்து விடுவதும் தூக்கி எறிவதும் உண்மையிலேயே அது அடுத்தவர்களுக்குள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சிந்திக்க வேண்டும். அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களுடைய உறவுகளாக இருக்கலாம், தாய் தந்தை பிள்ளை உறவுகளாக இருக்கலாம், ஏன் நல்ல நண்பர்களாக, தோழனாக, தோழியாக, காதலனாக, காதலியாக இருந்த நட்புறவுகளாக கூட அது இருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் இன்னும் ஒரு படி மேலே போய் சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ஆண்டவரையே சில பேர் துண்டித்து விட்டு போவது. இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இனிமே நான் கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி பிரிந்து செல்லுகிற நபர்கள், கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிரிந்து செல்லுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். திராட்சை கொடியோடு இணைந்திருந்தவர்கள் இன்றைக்கு அந்த கிளைகள் தரிக்கப்பட்டு செல்லுகிற ஒரு மனநிலை. எமோஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் என்று உளவியலில் இதை குறிப்பிடுகிறார்கள். அதனால் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நிலையில் இருக்க வேண்டும். எப்படி நாம் கடவுளோடு இணைந்திருக்கலாம்? பல செயல்களின் வழியாக நாம் கடவுளோடு இணைந்திருப்பதை உறுதிப்படுத்த முடியும். நம் ஜபத்தின் வழியாக, இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதன் வழியாக, திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்பதன் வழியாக, நற்கருணை ஆசீர்வாதத்தில் இணைந்திருப்பதன் வழியாக, திரு ஜபமாலையை அன்றாடம் நாம் ஜபிப்பதன் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆம், ஆண்டவர் நம் திராட்சை கொடி, நாம் ஒவ்வொருவரும் அதன் கிளைகள் என்கிற உணர்வுடன் வாழ இன்றைய நாளின் திருவழிபாடு அழைப்பு தருகிறது. செவி கொடுப்போம், சாட்சியாவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார்.
காணிக்கை தர நான் வருகின்றேன். கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன். கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோம். உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம்பலி பொருளாய் ஆக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீச்சுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நான் ஒன்றாக உயிரே நீ என்றாய்,
என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம் மீது ஒளி வீசினார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனோடு என்றும் இணைந்திருக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே,